அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2026 நமக்கு பண்ணாக்கா விரைவில் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ஸோ அந்த தேர்வுக்கு பண்ணாக்கா இப்போ ஒரு சிலர் பண்ணாக்கா எங்கிட்ட பண்ணாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கொஷின் கேட்குறாங்க. என்ன கொஷின்னா, சார் நாங்கள் பண்ணாக்கா யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறோம், அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு படிக்கிறோம், நாங்கள் பண்ணாக்கா சைக்காலஜி படிக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் பண்ணாக்கா, சார் அப்படி சைக்காலஜிக்கு படிக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரியான டவுட்டை பண்ணாக்கா கிளியர் பண்ணுறதுக்காக தான் பண்ணாக்கா இந்த வீடியோ. ஸோ அப்போ நம்ம பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டின்னு சொல்லக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம சைக்காலஜி படிக்கணுமா, அப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன சிலபஸ், ஸோ இதை பற்றின பண்ணாக்கா உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணாக்கா வித் ப்ரூஃபோட தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஒரு பிடிஎஃப் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் எதோடையது அப்படின்னா லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன், அதாவது பண்ணாக்கா 2023 நினைக்கிறேன். 2023 நமக்கு பண்ணாக்கா யூஜிடிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில்டு பிடிஎஃப் தான் இது. இதில் பண்ணாக்கா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் படிக்கணும், என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும், இதுதான் பண்ணாக்கா இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இங்கே பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ட்டு 2 பார்ட் இருக்குது. அப்போ பார்ட் ஏல பண்ணாக்கா கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இங்கே பண்ணாக்கா அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். அப்போது இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமனாக என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஈவன் தமிழ் மேஜராகவே இருந்தாலேயும் உங்களுக்கு பண்ணாக்கா இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் பார்ட் பியை பண்ணாக்கா கரெக்ஷனே பண்ணுவாங்க, அதர்வைஸ் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் இதையும் பார்த்துட்டு அடுத்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கன்சிஸ்டிங் ஆஃப் 30 கொஷின்ஸ் ஃபார் 50 மார்க். மொத்தம் இருக்கிறது பண்ணாக்கா 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓவராலாக எவ்வளோ மார்க்னா 50 மார்க். சரிங்களா? அப்போ 50க்கு பண்ணாக்கா நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் இங்கே கொடுத்துறாங்க பாருங்கள். பார்ட் ஏ 30 மினிட்ஸு. திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் ரேங்கிங். இதை ரேங்கிங்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சிலபஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். அப்போ 10th புக்கு மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மினிமம் 40% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் இஸ் பார்ட் ஏ எக்ஸாமினேஷன். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் த மெயின் எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட். அப்போ பார்த்தா 40% வாங்கியிருக்கணும். அப்போ 50 மார்க்கில் 50 மார்க்கில் 40% அப்படின்றது ஒரு 20 மார்க் வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணாக்கா அடுத்த லெவல் நீங்கள் பண்ணாக்கா கரெக்ஷனே பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள் 20 மார்க்ஸ். அப்போ ஏ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்கும். டியூரேஷன் 30 மினிட்ஸு. டோட்டல் மார்க் 50. பாஸ் மார்க் பண்ணாக்கா 20 மார்க் 40%. அடுத்து பார்ட் பி, the optical mark reader OMR based examination will consist of a single paper of 3 hours duration with 150 multiple choice question. மொத்தம் எவ்வளோனா 150 multiple choice questions இருக்கும். each objective type questions carries 1 mark. ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அப்போது இங்கே 150 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 150 கொஷின்ஸ் எதுலேருந்து சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லேருந்து மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. ஸோ இவங்க மட்டும்தான் பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் எழுதுறதுக்கு எலிஜிபிள், வேறு யாரும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இவங்க மட்டும்தான் டெட் எக்ஸாம் எழுத முடியும், அதனால் இவங்க மட்டும் எலிஜிபிள். சரிங்களா? அப்போது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னா 150 கொஷின்ஸ், 3 hour, 150 மார்க்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் பாஸ் மார்க் மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இது பாஸ் மார்க் மட்டும்தான். இதை வச்சு நமக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம மேஜர் மட்டும் படித்தா போதும், நமக்கு 150 கொஷின்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு தமிழ் தகுதி தேர்வு. சரிங்களா? இது மட்டும்தான். நம்ம யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கு சைக்காலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் பண்ணாக்கா நீங்கள் சைக்காலஜி படிக்கணும், சைக்காலஜி சிலபஸ் எங்கே இருக்குது, இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பண்ணாக்கா நீங்கள் உங்களுடைய மேஜர் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? அப்போது சைக்காலஜி படிக்க தேவையில்லை. சைக்காலஜிக்கு எந்த சிலபஸும் கிடையாது. யூஜிடிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.